வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 2ல் இயல் 1 தமிழர் பெருவிழாங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பாடத்துக்கான புக் பேக் ஒன்னர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இயல் 1ல் கவிதைக்கெல்லாம் ஆன்சர்ஸ் போட்டுவிட்டோம். அதை பார்க்கலான்னா நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து சீக்கிரமாக பார்த்து உங்களால் ஆன்சர்ஸ் குறிக்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல. முதல்ல கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். ஆன்சர் வந்து அறுவடை, ஆ ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது, விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஷ் கட்டுவர். ஆன்சர் என்னதுன்னா தோரணம் கட்டுவர், இ ஆப்ஷன். அடுத்து மூன்றாவது, பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வந்து பொங்கல் அன்று, ஆ ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க. அடுத்து நான்காவது, போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் என்னதுன்னா போகி கூட்டல் பண்டிகை, ஆ ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும். ஆன்சர் புதிய. அடுத்து ஆறாவதுக்கான ஆன்சர் வந்து இன்பம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது துன்பம், ஆறாவதுக்கு வந்து இ ஆப்ஷன் துன்பம் குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொற்றொடரில் அமைத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், அதை சொற்றொடரில் அமைத்து எழுதணும். பொங்கல் விழா கிராமங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து செல்வத்துக்கு வந்து செல்வத்தின் அழகு தன்னை நாடி வந்தவருக்கு உதவுதல். அடுத்து பண்பாடு கொடுத்துருக்காங்க. தமிழர்கள் பண்பாட்டை மறவாமல் திருவிழாக்களில் கொண்டாடுவர். இது வந்து நீங்கள் இந்த சொற்றொடர் தான் எழுதணும் கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் இந்த 3 அந்த வேர்டு வர்ற மாதிரி நீங்கள் வேறு இது வேணால் எழுதிக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இதை வந்து அப்படியே பார்த்து நல்லா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது, 7வது பக்கம் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் நமக்கு 7வது பக்கம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். முதல் 7வது பக்கம் எடுத்துக்கோங்க புக்கில். ஏழாவது பக்கம் பாருங்கள், தெரிந்து கொள்வோம்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த பாக்ஸ் கொடுத்துருக்க அந்த 5 லைனுமே குறிச்சுக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு 2வது கொஸ்டின் 7வது பக்கம் தான் இருக்குது. உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர். அதுவும் நமக்கு எத்தனாவது பக்கம் தான் இருக்குது, 7வது பக்கம் தான் இருக்குது. 7வது பக்கம் நமக்கு எங்கே இருக்குன்னா மாட்டு பொங்கல்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதில் 4வது லைன் பாருங்கள், உழவுக்கும் சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து அந்த பேரா முடிவு வரைக்கும் குறிச்சுக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் உழவுக்கும்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டாடப்படுகிறதுன்றது பார்த்தீங்களா, அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர். ஆன்சர் நமக்கு 8வது பக்கம் இருக்குது. 8வது பக்கம் எடுத்துக்கோங்க. 8ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு காணும் பொங்கல் சொல்லி அவங்களே ஹெட்டிங் போட்டிருக்காங்க. அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற அந்த 5 லைன் ஃபஸ்ட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க. மாட்டு பொங்கல் ஸ்டார்ட் ஆகி வழங்கி பாராட்டுவார், அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இந்த சிந்தனை வினா 2க்குமே ஆன்சர் வந்து இது வந்து நம்மளாக வந்து எழுதுகிற மாதிரி தான். ஸோ இந்த ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஒரு பேஜில் வந்து காமிச்சிருக்கேன். அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிந்தனை வினாக்கான ஆன்சர் வந்து இதான். நீங்கள் வந்து கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணி இதை அப்படி பார்த்து எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஆன்சர் தான் எழுதணும்னு கிடையாது, வேறு எந்த ஆன்சர் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சால் கூட இதுக்கு வந்து எழுதிக்கலாம். இது வந்து சிந்தனை வினாங்கிறதுனால நம்மளுடைய ஆன்சர் தான். அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் நம்ம வந்து எழுதணும். ஸோ வந்து நீங்கள் இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். இது வந்து 2வது சிந்தனை வினா இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான ஆன்சர். காணும் பொங்கல் சுற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா சிந்தனை வினாவில், அதற்கான ஆன்சர் இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அப்படியே கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் இந்த 2மே. ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இல்லாட்டி யூடியூப்லேயே நமக்கு மேலே வந்து ஒரு ஸ்பீட் பில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீடை நீங்கள் வந்து கம்மியாக வச்சிங்கன்னா, கம்மியாக வச்சு கூட பார்த்தா கூட கொஞ்சம் வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்லோவாக போகும். நீங்கள் அதை கூட வச்சு கூட ஆன்சர் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஸோ இதையும் நீங்கள் வந்து அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதுவும் 2ஆம் கொஸ்டினில் நமக்கு 2ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான்.